in progress. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட் டிஎன்பிஎஸ்சி சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம்னா 8th தமிழ் புக்கு 8வது தமிழ் புக்ல சமச்சீர் தமிழ் புக்ல உள்ள ஒரு 200 கொஸ்டின் 200 முக்கிய வினாக்கள் வந்து பார்க்க போறோம். இந்த 200 வினாக்கள் கிடைச்சாலே உங்களுக்கு போதும். 8th தமிழ் புக்கை வந்து நீங்க ஈஸியா வந்து முடிச்சிடலாம். அது போக இந்த ஷார்ட்கட் வந்து இந்த 8th தமிழ் புக்ல என்னென்ன ஷார்ட்கட்டோட இருக்கோ அதை வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பாரதியார் நடத்திய இதழ்கள் என்னன்னு கேக்குறாங்க. சரியா? பாரதியாரை பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும். அவர் நடத்திய இதழ்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா ஒண்ணு, இன்னொன்னு விஜயா ஒண்ணு. சரியா? இந்தியா, விஜயா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, பாரதியார் எங்க பிறந்திருக்காரு? இந்தியாவுல வந்து பிறந்திருக்காரு. அவருக்கு விஜயான்ற ஒரு பொண்ணு வந்து இருக்கு. சரியா? பாரதியார் வந்து இந்தியாவுல பிறந்திருக்காரு. அவருக்கு விஜயான்ற பொண்ணு வந்து இருக்கு. சோ இந்தியா, விஜயா வந்து பாரதியார் நடத்திய இதழ்களின் பெயர். அடுத்து பாரதியார் எழுதிய உரைநடை நூல்கள் என்னன்னு கேக்குறாங்க. சத்திரிகையின் கதை திராசு. சரியா? சோ சத்திரிகையின் கதை திராசு. சோ சத்திரிகை இப்ப சித்திரை மாசம் பாத்துக்கோங்க. ஓகே, சித்திரை மாசம். சோ சித்திரை மாசம் வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வாங்க போறாரு. சோ பாரதியார் சித்திரை மாசம் சித்திர சத்திர. சோ அது நான் வச்சுக்கோங்க. சித்திரை மாசம் கத்திரிக்காய் வாங்க போறாரு. சோ அந்த கத்திரிக்காவை எதுல கடைக்காரன் போடுறான்? கடைக்காரர் எதுல போடுறாருன்னு பாத்தீங்கன்னா திராசுல வந்து அளந்து போடுறாரு. சரியா? இப்போ பாரதியார் வந்து சித்திரை மாசம் கத்திரிக்காய் வாங்க போறாரு. அந்த கத்திரிக்காய கடைக்காரர் வந்து திராசுல வந்து போடுறான். சத்திரிகையின் கதை திராசு. சோ பாரதியார். சோ அவ்வளவுதான். சோ பாரதியார் நடத்திய இதழ்கள் இந்தியா, விஜயா. பாரதியார் எழுதிய எழுதிய உரைநடை நூல்கள் சத்திரிகையின் கதை திராசு. சரியா? அடுத்து பாரதிதாசன் பாரதியாரை எவ்வாறு புகழ்ந்துள்ளார்? சோ இந்த இந்த ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து ஒரு சோர்ஸ்ல கேட்டுருவாங்க. சோ பாரதிதாசன் வந்து பாரதியாரை இவ்வாறுனா எவ்வாறு புகழ்ந்துள்ளார்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து செந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி செந்தமிழ் தேனி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. புதிய அறம் பாட வந்த அறிஞர்ன்னு சொல்லியிருப்பாரு. மரம் பாட வந்த மறவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த 4 தான் பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்துள்ளார். ஒண்ணு வந்து சிந்துக்கு தந்தை, இன்னொன்னு செந்தமிழ் தேனி, இன்னொன்னு புதிய அறம் பாட வந்த அறிஞர், 4வது பாத்தீங்கன்னா மரம் பாட வந்த மறவன். சரியா? அது 4 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வருஷம் வருஷம் ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா இதுல இருந்து வந்துரும். தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை கேட்கிறாங்க. சரி, தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா 3. 3 அதிகாரங்கள் வந்து இருக்கு. அந்த ஒவ்வொரு அதிகாரத்திலயும் 9 இயல்கள் வந்து இருக்கு. சரியா? சோ அதிகாரம் வந்து 3. அந்த 3 ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 இயல்கள் வந்து இருக்கு. அந்த 3 அதிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். சரியா? எழுத்து, சொல், பொருள். இந்த 3 தான் அதிகாரங்கள். சோ 3 அதிகாரம் ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டுள்ளது. சரியா? 2மே கேட்கலாம். தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்கள் மொத்தம் 3. அது ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 இயல்கள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து இளமை பெயர்கள் ஒலிமரபு. ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. புலி புலி குட்டிய வந்து நம்ம பறல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? புலியோட குட்டிய வந்து நம்ம பறல் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கத்தோட குட்டிய குருளை அப்படின்னு சொல்லுவோம். யானையோட குட்டிய கன்று அப்படின்னு சொல்றோம். சரியா? பசுவோட குட்டியும் கன்று தான் சொல்லுவோம். சோ யானை கன்று, பசு கன்று. கரடி குட்டி. புலி அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒலிமரபு. சோ புலி வந்து என்ன பண்ணும்? உருமும் அப்படின்னு சொல்றோம். சிங்கம் வந்து முழங்கும். சரியா? சிங்கம் உருமும் இல்ல, முழங்கும். நல்லா பார்த்துக்கோங்க. புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதறும், கரடி கத்தும். சரி, பசு வந்து கதறும். சோ இத நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு மேட்ச் தி ஃபாலோயிங் கேட்கலாம். இல்லாட்டி ஒரு இது குடுத்து புலி அப்படின்னு குடுத்து டேஷ்ன்னு குடுத்து உருமும், முழங்கும் அப்படின்னு கேட்கலாம். சரியா? இப்போ புலி பறல், சிங்கம் குருளை, யானை கன்று, பசு கன்று, கரடி வந்து குட்டி. சோ ஒலிமரபு பார்த்தீங்கன்னா, புலி வந்து உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதறும், கரடி வந்து கத்தும். சரியா? இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பறவைகளின் ஒலிமரபு என்னன்னு ஆந்தை அலறும், குயில் கூவும், மயில் அகவும். சரியா? அந்த மயில் அகவும் வந்து அடிக்கடி கேட்பாங்க. அதே மாரி காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும், கிளி பேசும்,
சேவல் கூவும், புறா குணுகும். புறா வந்து குணுகும். கூகை குளரும். சரியா? கூகை வந்து குளரும். இந்த கூகையும் அடிக்கடி கேட்பாங்க. ஆந்தை அலறும், குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும், கிளி பேசும், சேவல் கூவும், புறா குணுகும், கூகை குளரும். சரியா? அடுத்து தொகை மரபு. மக்கள் கூட்டம், ஆநிரை, ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம். மக்கள் வந்து கூட்டமா இருப்பாங்கன்னு சொல்லுவோம். ஆநிரை, ஆடு வந்து மந்தை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? வினை மரபு. சோறு உண் இதுவுமே ரொம்ப முக்கியமானது. சோறு உண். சோறு தின் அப்படின்னு சொல்ல மாட்டோம். சோறு உண் அப்படின்னு சொல்லுவோம். தண்ணீர் குடி, பூ கொய். பூவ வந்து கொய்ந்து வா அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். பூ கொய், முறுக்கு தின், பால் பருகு, இலை பறி, சுவர் எழுப்பு, கூடை முடை, பானை வனை. சரியா? சுவர் எழுந்து எழுப்புன்னு சொல்லுவோம். சுவர வந்து எழுப்புங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாரி முறுக்க வந்து தின்னு அப்படின்னு சொல்லுவோம். முறுக்கு தின், சோறு உண். நல்லா பார்த்துக்கோங்க. கூடை முடை. சரியா? கூடை முடை, பானை வனை. வானைதல், பானையை வனைதல் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வினை மரபு. வினை மரபு அப்படின்னு ஒரு செயலை செய்யறது தான் வினை மரபு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வாணிதாசன். சரியா? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் வந்து வாணிதாசன். வாணின்னு ஒரு பொண்ணு வந்து இருக்கு. அத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அடுத்து வர ஷார்ட்கட் எல்லாமே அத பேஸ் பண்ணி தான் இருக்கும். வாணின்னு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு வந்து பேசுற வார்த்தைகள், அதாவது வேர்ட்ஸ் அப்படின்னா வார்த்தைகள். வார்த்தைகள் வந்து எப்பயுமே ஒர்த்தா இருக்கும். சரியா? வாணின்ற பொண்ணு பேசுற வார்த்தைகள், வேர்ட்ஸ் வந்து எப்பயுமே ஒர்த்தா இருக்கும். இப்ப தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் வந்து வாணிதாசன். சரியா? அடுத்து வாணிதாசன் இயற்பெயர் என்னன்னு கேட்கிறாங்க. அரங்கசாமி என்ற எத்திராசலு. அரங்கசாமி. இப்ப வாணின்ற ஒரு பொண்ணு இருக்குல்ல. அது வாணின்ற பொண்ணோட அப்பா பேரு ரங்கசாமி. சரி, அவரு ஒரு ராசா மாரி இருப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அவரோட ராசா மாரி இருப்பாரு. அப்ப வாணின்ற ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணோட அப்பா பேர் ரங்கசாமி. அரங்கசாமி என்ற எத்திராசலு. எத்திராசலு. அப்புறம் பாரதிதாசனோட பெயர் தான் எத்திராசலு. இயற்பெயர். எத்திராசலு பாரதிதாசனோட பற்று பேரா தான் இந்த எத்திராசலுக்கு சொல்லிட்டு இயற்பெயர் வந்து வச்சிருக்காரு. சரியா? வாணிதாசன் இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலு. சரியா? அடுத்து வாணிதாசன். பாரதிதாசனின் மாணவர். வாணிதாசன் யாரு? பாரதிதாசனின் மாணவர். அடுத்து வாணிதாசனின் சிறப்பு பெயர்கள் என்னன்னா, கவிஞர் எது? பாவலர் மணி. சரி, வாணின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து கவிஞர். ஒரு கவிஞர், பெண் கவிஞர். அந்த கவிஞர் எழுதின அந்த வார்த்தை வந்து மணிமணியா இருக்கும். சரியா? வாணி, மணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வாணி, மணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லாட்டி வாணி வந்து ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து கவிஞர், பெண் கவிஞர். அந்த பெண் கவிஞர் எழுதின வார்த்தைகள் வந்து மணிமணியா இருக்கும். சரி, மணிமணியா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வாணி, மணி, கவிஞரேறு பாவலர் வாணிதாசன். அடுத்து பிரெஞ்சு அரசு வழங்கிய செவாலியர் விருதை பெற்றவர் வாணிதாசன். சரியா? இப்படியும் கேட்கலாம். இல்லாட்டி வாணிதாசன் எந்த அரசு வழங்கிய எந்த அரசு வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கியது அப்படின்னு கேட்கலாம். பிரெஞ்சு அரசு. சரியா? வாணிதாசனுக்கு எந்த அரசு செவாலியர் விருது வழங்கியது அப்படின்னா பிரெஞ்சு அரசு. மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இல்லாட்டி பிரெஞ்சு அரசு வழங்கிய செவாலியர் விருதை பெற்றவர் வாணிதாசன் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். சரியா? அடுத்து வாணிதாசனின் நூல்கள் என்னன்னு கேட்கிறாங்க. வாணிதாசனின் நூல்கள் தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழில் ஓவியம், குழந்தை இலக்கியம். சரியா? தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழில் ஓவியம், குழந்தை இலக்கியம். வாணின்ற ஒரு பொண்ணு வந்து இருக்காங்க. அந்த வாணின்ற பொண்ணு வந்து ஒரு தமிழச்சி. சரி, தமிழ்நாட்டுல பிறந்து தமிழச்சி. தமிழச்சி வந்து அந்த பொண்ணு வந்து முல்லை பூ வந்து தலையில வந்து வச்சிருக்காங்க. முல்லை. அது வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு குழந்தை. சரியா? குழந்தை மாரி இருப்பாங்க. வாணின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து தமிழச்சி. தமிழச்சி தலையில வந்து முல்லைப்பூ வந்து வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு குழந்தை மாரி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஓவியத்த வந்து வரையறாங்க. சரி, ஒரு டயகிராம் வரையறாங்க, ஓவியம். அந்த என்ன வரையறாங்க பார்த்தீங்கன்னா, வானத்த வந்து வரையறாங்க. வானம் இருக்குல்ல, அத வந்து வரையறாங்க. அப்ப வாணின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து தமிழச்சி. அந்த தமிழச்சி தலையில முல்லைப்பூ வந்து சூடியிருக்காங்க. இந்த முல்லைப்பூ சூடிட்டு, அவங்க வந்து ஒரு குழந்தை மாரி இருக்காங்க. குழந்தை வந்து ஒரு ஓவியம் வரையறாங்க. இந்த ஓவியம் என்ன ஓவியம் வரையறாங்க? வானம் அந்த படத்த வந்து வரையறாங்க. சரியா? இதுதான் வாணிதாசன் நூல்கள். நல்லா அடுத்து மலர்விழி எழுதினால் இலக்கண குறிப்பு வினை என்னன்னு கேட்கிறாங்க. மலர்விழி எழுதினார். மலர்விழி எழுதினால்ன்றது இலக்கண குறிப்பு வந்து வினைமுற்று. சரியா? ஒரு ஒரு செயல் வந்து முற்று பெற்றுச்சு அப்படின்னா வினைமுற்றுன்னு சொல்லுவோம். இப்ப இங்க பாருங்க, எழுதினால் அப்படின்னு ஒரு முற்று பெற்றுச்சு. எழுதினால் அப்படின்னு முற்று பெற்றுச்சு. அப்ப முடிஞ்சிருச்சு. பாஸ்ட் டென்ஸ். அதுதான் நம்ம மலர்விழி எழுதினால்ன்றது இலக்கண குறிப்பு வந்து வினைமுற்று. அந்த ஒரு சொல் வந்து ஒரு செயல் வந்து முற்று பெற்றால் அதுதான் வினைமுற்று சொல்றோம். மலர்விழி வந்து எழுதி முடிச்சுட்டா. அதனால அது வந்து நம்ம வினைமுற்று அப்படின்னு சொல்றோம். சரியா? கடைக்கு போ இலக்கண குறிப்பு வரைக. ஏவல் வினைமுற்று. சரியா? வினைமுற்று அப்படின்னா அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த ஏவல்னா கட்டளை.
நீ போய் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுறது. அதான் கடைக்கு போ அப்படின்னா இலக்கண குறிப்பு வந்து ஏவல் வினைமுற்று. மலர்விழி எழுதினாள். எழுதினாள் வந்து முடிஞ்சிருச்சு. அதனால வினைமுற்று. கடைக்கு போன்றது ஏவல் வினைமுற்று. சரியா? வாலியர் இலக்கண குறிப்பு வரைக. வாலியர். க, இய, இயர். இது 3மே வந்தாலும் இந்த விகுதியில வந்து விகுதிகள் க, இய, இயர், அல். இந்த 4 பார்த்துக்கோங்க. விகுதிகள் அப்படின்னா கடைசி எழுத்து. சரியா? கடைசி எழுத்து. இப்ப வாலியர் அப்படின்னா இயர் அப்படின்னு இருக்கு. இந்த இயர் அப்படின்னு இருக்கு அதுதான். அப்ப இந்த விகுதிகள் வந்து க ஓட முடிஞ்சாலோ, இய ஓட முடிஞ்சாலோ, இயர் ஓட முடிஞ்சாலோ, அல் ஓட முடிஞ்சாலோ எல்லாமே வியங்கோள் வினைமுற்று. சரியா? வியங்கோள் வினைமுற்று. க, இய, இயர், அல். இதோட முடிச்சா வியங்கோள் வினைமுற்று. இங்க வந்து வாலியர் அப்படின்னா இயரோட முடிஞ்சிருக்கு. அதனால இது வந்து வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு சொல்றோம். இந்த வியங்கோள் வினைமுற்றுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வந்துரும். சரியா? கரிகாலன் கல்லணையை கட்டினான் எவ்வகை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. கரிகாலன் கல்லணையை கட்டினான்ன்றது செய்தி தொடர். சரியா? ஒரு செய்தி தொடர். அதாவது ஒரு செய்திய வந்து சொல்றாங்க. கரிகாலன் வந்து இத வந்து கட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் எதுன்னு கேட்கிறாங்க. நீலகேசி. நீலகேசி தான் நீலகேசி வந்து ஒரு சமண நூல். அந்த சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீலகேசி. அந்த நீலகேசியினோட ஆசிரியர் பெயர் தெரியவில்லை நமக்கு. அப்போ வந்து உங்களுக்கு மேட்ச் தி ஃபாலோயிங்ல இந்த சைடு வந்து நூல், இந்த சைடு ஆசிரியர் பார்த்தா கேட்பாங்க. இந்த சைடு நீலகேசி அப்படின்னா, இந்த சைடு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அதான் வந்து ஆன்சர் மேட்ச் தி ஃபாலோயிங்ல. சரியா? அந்த நீலகேசி தான் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல்னு சொல்றாங்க. அடுத்து கவிமணி தேசிய விநாயகனார் பிறந்த ஊர் தேரூர். சரியா? கவிமணி தேசிய விநாயகனார் பிறந்த ஊர் வந்து தேரூர். அடுத்து கவிமணி தேசிய விநாயகனார் எழுதிய நூல்கள் என்னன்னு கேட்கிறாங்க. ஆசிய ஜோதி, மருமக்கள் வழிமான்மியம், கதர் பிறந்த கதை, உமர் கய்யாம் பாடல்கள், மலரும் மாலையும். சரி, உமர் கய்யாம் பாடல்கள், மலரும் மாலையும். கவிமணி தேசிய விநாயகனார் வந்து இதுதான் நூல்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஆசிய ஜோதி, அடுத்தது மருமக்கள் வாழி, மருமக்கள் வழி மான்மியா. சரியா? கவிமணிக்கு வந்து ஜோதின்னு ஒரு மருமகள் வந்து இருக்காங்க. சரியா? கவிமணிக்கு கவிமணி தேசிய விநாயகனுக்கு ஜோதி அப்படின்னு ஒரு மருமகள் வந்து இருக்காங்க. அந்த மருமகள் வந்து ரொம்ப கதை வந்து ரொம்ப சொல்லுவாங்க. இந்த கதை சொல்றப்ப அவங்க வந்து கையா முய்யா பார்த்து பாடிட்டு சொல்லுவாங்க அந்த கதைய. கையா முய்யா, கையா முய்யா பாடிட்டே சொல்லுவாங்க. அந்த ஜோதின்ற மருமக வந்து மலர் வந்து சூட்டியிருப்பாங்க. சரியா? மலர் வந்து வச்சிருப்பாங்க. கவிமணியோட பொண்ணு வந்து ஜோதி. கவிமணியோட மருமகள் வந்து ஜோதி. அந்த ஜோதி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கதை வந்து நல்லா சொல்லுவாங்க. அந்த கதைய வந்து இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, கையா முய்யான்னு சொல்லுவாங்க. அந்த ஜோதி வந்து மலர் மலர் வந்து தலையில வந்து சூடியிருக்காங்க. சரியா? ஜோதின்ற மருமகள் வந்து மலர் வந்து தலையில வந்து சூடியிருக்காங்க. அப்ப கவிமணி தேசிய விநாயகர் எழுதிய நூல்கள் ஆசிய ஜோதி 1, மருமக்கள் வழி மான்மியம் 1, கதர் பிறந்த கதை 1, உமர் கய்யாம் பாடல்கள் 1, மலரும் மாலையும் 1. சரியா? அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து படித்த மாணவன் இலக்கண குறிப்பு வரைக. படித்த மாணவன் அப்படின்னா பெயரச்சு. இதுல படித்தான் அப்படின்னா வினைமுற்றுன்னு வரும். படித்தான் மாணவன் படித்தான் அப்படின்னா வினைமுற்றுன்னு வரும். முற்று வினைமுற்று அப்படின்னு நம்ம என்ன பார்த்தோம்? முற்று பெற்று விட்டது அப்படின்னு பார்த்தோம். ஒரு செயல் வந்து முற்று பெற்றுச்சுன்னா அதுதான் வினைமுற்றுன்னு சொல்லுவோம். ஆனால் படித்து இந்த சொற்கள் வந்து முற்று பெறவில்லை. அதனால் இத வந்து எச்சன்னு சொல்றோம். சரியா? படித்தான் அப்படின்னா வினைமுற்று. படித்த அப்படின்னா எச்சம். அந்த படித்த மாணவன். இது மாணவன்ற ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சதுனால இது வந்து பெயர் எச்சம் சொல்றோம். சிம்பிள். சரியா? படித்துனா அது எச்சம். முடிவு பெறவில்லை. முடிவு பெற்றால் அது வினைமுற்று. முடிவு பெறவில்லை என்றால் அது எச்சம். மாணவன்ற ஒரு பெயரை கொண்டு முடிவதால் இது வந்து பெயர் எச்சம். படித்த மாணவன் இலக்கண குறிப்பில் பெயர் எச்சம். சரியா? படித்து முடித்தான் இலக்கண குறிப்பு வரைக. படித்து முடித்தான் அப்படின்னா வினை எச்சம். சரியா? படித்து முடித்தான். படித்து முடிச்சுட்டான். அவ்வளவுதான் வினை எச்சம். சரியா? வினை எச்சம். படித்து அப்படின்னு சொல்றோம்ல. படித்த அது வந்து முற்று பெறாத அப்படின்னு வந்தா அது வந்து வினை எச்சம். எச்சம்னு சொல்றோம். படித்து முடித்தான் அப்படின்னா முடிக்கிறது வந்து ஒரு வினை செயல். அதனால வினை எச்சம். படித்த மாணவன் வந்து பெயர் எச்சம். படித்து முடித்தான் வந்து வினை எச்சம். இதே மாணவன் படித்தான் அப்படின்னா அது வந்து வினைமுற்று. மாணவன் படித்தான் அது வந்து வினைமுற்று. சரியா? படித்தான் அப்படின்னா படித்து முடிச்சுட்டான். சரியா? படிச்சு முடிச்சுட்டான் அர்த்தம். படித்து முடித்தான் அப்படின்னு வினை எச்சம். அவ்வளவுதான். வள்ளி படித்தனள் இலக்கண குறிப்பு முற்றெச்சம். வள்ளி படித்தனள் இந்த மாதிரி படித்தனள் அப்படின்னு வச்சுன்னா அது வந்து முற்றெச்சம். சரியா? முற்று பெற்ற ஒரு எச்சம். இதுதான் முற்றெச்சம் சொல்றோம். வள்ளி படித்தனள். அடுத்து நீதிநெறி விளக்கம் ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. குமரகுருபரர். சரியா? குமரகுருபரர் நீதிநெறி விளக்கம். ஒரு
குரு வந்து ஒருத்தர் இருக்காரு. ஸோ குரு அவங்க உங்களுக்கு குரு, டீச்சர் வந்து ஒருத்தர் அப்படின்னா, அவர் இந்த குரு வந்து எப்பயுமே நீதியோட தான் இருப்பாரு. ஸோ நீதியோட தான் இருப்பாரு. ஸோ நீதி தவற மாட்டார். சரியா? நீதி நெறி குமர குருபரர். ஸோ குருன்னு ஒருத்தர் உங்களோட குரு வந்து எப்பவுமே நீதி தவற மாட்டார். ஸோ நீதி நெறி விளக்கம் குமரகுரு. சரியா? அடுத்து குமரகுருபரர் நூல்கள். கந்தர் கலிவெண்பா, கையிலை கலம்பகம், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். ஸோ குமரர் அப்படின்னா முருகன் அர்த்தம் இந்த இடத்துல. சரியா? குமரர் அப்படின்னா முருகன் அர்த்தம். ஸோ இது பாருங்க முருகன் ரிலேட்டடா வரும். ஸோ கந்தர் கலிவெண்பா, கந்தர். ஸோ முருகர். அதே மாதிரி கையிலை கலம்பகம். இதை வந்து நம்ம மயிலை அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ கையிலை வந்து மயில் நான் வச்சுக்கோங்க. முருகனுக்கு வாகனம் வந்து மயில். சரி, அடுத்து மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். முருகனுக்கு அம்மா யாரு? மீனாட்சி. ஸோ மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். அதே மாதிரி முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இதுலயுமே குமாரம் வந்திருக்கு. அவ்வளவுதான். குமர குருபரர்ல குமாரம் இருக்கு, இங்கேயும் குமாரசாமி இருக்கு. சரியா? இப்ப கந்தர் கரிவெண்பா, கந்தர் முருகன் பேர் வந்திருக்கு. அதே மாதிரி கையிலை கலம்பகத்தை நீங்க மயில்னா வச்சுக்கோங்க. முருகனோட வாகனம் வந்து மயில். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். அதே மாதிரி முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். சரியா? அடுத்து நீதி நெறி விளக்கம் நூறில் உள்ள வெண்பாக்கள் எத்தனை கேட்கிறாங்க? 102. 102. சரியா? 102 தான் நீதிநெறி விளக்கத்துல உள்ள வெண்பாக்கள். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார் கேட்கிறாங்க? தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார். சோ தமிழ் தென்றல். சரியா? தமிழ் தென்றல் வந்து திருவிகா. அடுத்து திருவிக்கா எழுதிய நூல்கள். திருவி கல்யாண சுந்தரனார் எழுதிய நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் 1, பெண்ணின் பெருமை 2, தமிழ்ச்சோலை 3, பொதுமை வெட்டல் 4, முருகன் அல்லது அழகு 5, இளமை விருந்து 6. சரியா? இப்போ மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும். ஸோ காந்தியும் திருவிக்காவும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வச்சுக்கோங்க. மனித வாழ்க்கை காந்தியடிகளும். அதே மாதிரி பெண்ணின் பெருமை. ஸோ எப்பயுமே திருவிக்கா வந்து பெண்களை பெருமையா பேசுவார். சரியா? பெண்ணின் பெருமை. தமிழ்ச்சோலை. ஸோ தமிழ் தென்றல் திருவிக்கா சொல்றோம். ஸோ அதனால ஒரு நூல் வந்து தமிழ்ச்சோலை அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஏதோ ஒண்ணு நான் வச்சுக்கோங்க. தமிழ்ச்சோலை வந்தா உங்களுக்கு தமிழ் தென்றல் நான் வந்துடும். இல்லாட்டி தமிழ் தென்றல் நான் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தமிழ்ச்சோலை நான் வந்துடும். சரியா? அடுத்து பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இளமை விருந்து. சரி, முருகன் அல்லது அழகு. ஸோ முருகன் மீது திருவிக்கா வந்து ரொம்ப பற்று வந்து வச்சிருப்பார் நான் வச்சுக்கோங்க. முருகன் மீது ரொம்ப பற்று வச்சிருப்பார். முருகன் அல்லது அழகு. அது மாதிரி முருகன் வந்து ரொம்ப இளமையா இருப்பார். சரியா? முருகன் இளமையா இருக்கிறதுனாலதான் திருவிக்கா வந்து அவர் மேல பற்று வந்து வச்சிருக்காரு. சரியா? மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, தமிழ் தென்றல், தமிழ்ச்சோலை. அதை நான் வச்சுக்கோங்க. தமிழ் தென்றல்னாலும் திருவிக்கா தான். தமிழ்ச்சோலைனா திருவிக்கா எழுதிய நூல். பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இளமை விருந்து. சரியா? அடுத்து இது பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. இயற்கை ஓவியம் அப்படின்னு 10 பாட்டோட பேர் தான், சிறப்பு பெயர் தான் இயற்கை ஓவியம். சிந்தாமணி அப்படின்னா இயற்கை தவம். சரி, சிந்தாமணி அப்படின்னா இயற்கை தவம். கம்பராமாயணம் இயற்கை பரிணாமம். பெரிய புராணம் இயற்கை அன்பு. சரி, பெரிய புராணம் வந்து இயற்கை அன்பு. எப்படி நான் வச்சுக்கீங்கன்னா 10 பாட்டு. ஸோ நீங்க பாட்டு பாடிட்டே ஓவியம் வரைகிறீங்க நான் வச்சுக்கோங்க. சரியா? பாட்டு பாடிட்டே ஓவியம் வந்து வரைகிறீங்க. அதே மாதிரி இயற்கை தவம். அதாவது சிந்தனை சிதறாம தவம் வந்து பண்றீங்க. சிந்தனை வந்து வருது. சிந்தனை தவறாம தவம் பண்றீங்க. அதே மாதிரி கம்பராமாயணம் பரிணாமம். சரியா? பரிணாமம். ராமாயணம் வந்து பரிணாம வளர்ச்சி வந்து அடைச்சு நான் வச்சுக்கோங்க. ராமாயணம் பரிணாம வளர்ச்சி அடைந்து விட்டது. அது மாதிரி பெரிய புராணம் வந்து அன்பு. உங்களோட அன்பு வந்து எல்லாத்துலயும் பெருசா இருக்கும். பெரிய அன்பா இருக்கும். சரியா? மத்தவங்கள்ட்ட நீங்க காட்டுற அன்பு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப இயற்கை ஓவியம் 10 பாட்டு. பாட்டு பாடிட்டே ஓவியம் வரையறீங்க. சிந்தாமணி கவனம் சிந்தாமல் தவம் வந்து பண்றீங்க. கம்பராமாயணம் பரிணாமம். சோ ராமாயணம் பரிணாமம். சோ அப்படியே ஒரு ரைமிங்கா வருது. அதை நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்துலயும் நீங்க வந்து பெருசா அன்பு வந்து வச்சிருக்கீங்க. இயற்கை அன்பு, பெரிய புராணம். சரியா? அவ்வளவுதான். அடுத்து நம்பியாரூரர், தம்பிரான் தோழர் என்று சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கிறாங்க. நம்பியாரூரர், தம்பிரான் தோழர் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் சுந்தரர். சரியா? நம்ம 63 நாயன்மார்கள்ல முதல் மூவர் வந்து உங்களுக்கு தெரியும். திருநாவுக்கரசர், அப்பர்னு சொல்லுவோம் இவரை. திருஞான சம்பந்தர்னு சொல்லுவோம். சுந்தரர்னு சொல்லுவோம். சரியா? சுந்தரர். திருநாவுக்கரசர் அப்பர், சம்பந்தர் சுந்தரர். சோ இதுல நம்பியாரூரர், தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுவோர் சுந்தரர். இதுல சுந்தரர், ஊரர். சோ அப்படியே ரைமிங் அப்படிதான். சுந்தரர், ஊரர் நான் வச்சுக்கோங்க. சோ சுந்தரருக்கு ஒரு தம்பி இருக்கான்னு நான் வச்சுக்கோங்க. தம்பி. சுந்தரருக்கு ஒரு தம்பி. இந்த தம்பி வந்து உங்களுக்கு வந்து தோழர். சோ சுந்தரரோட தம்பி உங்களுக்கு தோழர். தம்பிரான் தோழர் சுந்தரர். அதே மாதிரி நம்பியாரூரர் சுந்தரர். ஆரூரர் சுந்தரர் அப்படின்ற ரைமிங் வருது. சரியா? சரியா?
அடுத்து சுந்தரர் அருளிய பாடல் 12 திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையாக உள்ளது. இப்ப 12 திருமுறைகளை வழங்கியவர்கள் 63 நாயன்மார்கள். அந்த 63 நாயன்மார்களில் அத சுந்தரர் அருளிய இந்த 12 திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையாக உள்ளது. சரி, 7ஆம் திருமுறையாக உள்ளதுதான் சுந்தரர் அருளிய அந்த 12 திருமுறைகள். சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. திருத்தொண்ட தொகை என்னும் நூலை படைத்தவர் சுந்தரர். சுந்தரர் வந்து திருத்தொண்ட தொகை என்னும் நூலை படைத்தவர். இதைக் கொண்டுதான் சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்தார்ன்னு சொல்றாங்க. சரியா? அப்ப சுந்தரர் படைத்த திருத்தொண்ட தொகை என்னும் நூலைக் கொண்டுதான் சேக்கிழார் என்ன படைச்சாங்க? பெரிய புராணத்தை படைத்தார். அப்ப இந்த இடத்துல 2 கொஸ்டின் உங்களுக்கு இருக்கு. திருத்தொண்டை தொகை என்னும் நூலை படைத்தவர் வந்து சுந்தரர். இது ஒரு கொஸ்டின். பெரிய புராணத்தை படைத்தவர் சேக்கிழார். இது ஒரு கொஸ்டின். சரியா? அப்ப திருத்தொண்ட தொகை சுந்தரர். அந்த திருத்தொண்ட தொகை என்னும் நூலை வைத்துதான் சேக்கிழார் வந்து பெரிய புராணத்தை படைத்தார். அப்ப பெரிய புராணம் வந்து சேக்கிழார். சரியா? தேவாரம் தேவாரம் நூலை தொகுத்தவர் யாருன்னா, நம்பியாண்டார் நம்பி. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுந்தரர் அருளிய 12 திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையா வர்றதுதான் இந்த ஆ அவர் எழுதின அவர் அருளிய அந்த திருமுறைகள். சோ தேவாரம் நூலை தொகுத்தவர் யாருன்னா, நம்பியாண்டார் நம்பி. இந்த தேவாரம்ன்ற 12 திருமுறைகள் அடக்கிய நூல் தான் தேவாரம். அந்த தேவாரம் நூலை தொகுத்தவர் யாருன்னா, நம்பியாண்டார் நம்பி. சரியா? அடுத்து டேஷ் மூவர் பாடல்களின் தொகுப்பே தேவாரம். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர். நம்ம சொன்ன மாதிரி 63 நாயன்மார்கள் முதல் மூவர்கள் இவர்தான். திருநாவுக்கரசர் அப்பர்ன்னு சொல்றோம், திருஞான சம்பந்தர் சம்பந்தர் சொல்றோம், சுந்தரர் சுந்தரர் வந்து சுந்தரர்ன்னு சொல்றோம். சரியா? அப்பர், சம்பந்தர், சுந்தரர். அந்த டேஷ் அந்த மூவர் பாடல்களின் தொகுப்பே நம்ம தேவாரம் சொல்றோம். அந்த தேவாரத்தை தொகுத்தவர் தான் யாரு? நம்பியாண்டார் நம்பின்னு சொல்றோம். சரியா? தேவாரம் என்றால் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை அப்படின்னு பொருள். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கேட்பாங்க. தேவாரம் என்றால் என்ன பொருள் அப்படின்னா, இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்று பொருள். சரியா? பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. பதி 10ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பதி 10. பதிகம்ன்றது 10 பாடல்களை கொண்டது. கலித்தொகையில் மொத்த பாடல்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 150. சரியா? கலித்தொகையில் மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 150. கலித்தொகை எத்தனை பிரிவுகளை உடையது? அப்படின்னா 5. 5 பிரிவுகள், 150 பாடல்கள். 5 அத அப்படியே ஒரு 5 வந்து 15 0 சேர்த்துக்கோங்க. சரியா? கலித்தொகையில் மொத்த பாடல்கள் 5, மொத்த பிரிவுகள் வந்து 150. அவ்வளவுதான். சரி. மொத்த பிரிவுகள் வந்து 5, மொத்த பாடல்கள் வந்து 150. சரியா? பிரிவுகள் 5, பாடல்கள் 150. அடுத்து கலித்தொகையை தொகுத்தவர் யார்? நல்லந்துவனார். சரியா? தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். நல்லந்துவனார். சரியா? நல்லந்துவனார் கலித்தொகையை தொகுத்தவர். நீங்க வந்து நல்லா நல்லா வந்து களி சாப்பிடுவீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. களி. களி தெரியும்ல உங்களுக்கு களி. அந்த நீங்க வந்து நல்லா களி சாப்பிடுவீங்க. அப்ப கலித்தொகையை தொகுத்தவர் யாரு? நல்லந்துவனார். சரியா? ஆடுபுலி இலக்கண குறிப்பு தருக. ஆடுபுலி இதோட இலக்கண குறிப்பு வினைத்தொகை. சரியா? வினைத்தொகை. முக்காலத்தையும் காட்டுவது வினைத்தொகைன்னு சொல்றோம். அதாவது இந்த ஆடுபுலிய நம்ம எப்படி சொல்றோம்? ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி. பாஸ்ட் டென்ஸ் ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி பிரசன்ட் டென்ஸ், ஆடும் கொடி ஃபியூச்சர் டென்ஸ். அப்ப பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் முக்காலத்தையும் குறைக்கும். முக்காலத்தையும் குறிக்கும். இறந்த காலம், நிகழ்காலம், ஓகே. ஆ இறந்த காலம், நிகழ்காலம், ஃபியூச்சர். அதாவது ம வரப்போகின்ற காலம். சரியா? இது முக்காலத்தையும் குறிக்கிறது அந்த வினைத்தொகை. இந்த ஆடு கொடின்றது ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி அப்படின்னு எழுதலாம். அதனால இதோட இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா, வினைத்தொகை அப்படின்னு சொல்றோம். வினை முற்றுன்னு பார்த்தோம்ல, வினை முற்று அப்படின்னா ஒரு ஆக்ஷன் வந்து முற்று பெற்றுருச்சு, முடிஞ்சிருச்சு. அதான் நம்ம வினை முற்றுன்னு சொல்றோம். வினைத்தொகை அப்படின்னா முக்காலத்தையும் காட்டுறது தான் வினைத்தொகை. ஆடு கொடிய நம்ம முக்காலத்தை கொண்டு எழுதுறதுனால இது வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்து பனைமரம் இலக்கண குறிப்பு தருக. பனைமரம் அப்படின்னா இருபெயரொட்டு பண்புத்தொகை. பனையாகிய மரம். இந்த ஆகிய அப்படின்னு சொல்லு வந்து இந்த இடத்துல மறைஞ்சு வந்திருக்கு. இந்த இருபெயரொட்டு பண்புத்தொகையை பொறுத்தளவு இந்த ஆகியன்ற பெயர் வந்து மறைஞ்சு வந்திருக்கும். அதனாலதான் இந்த பனை மரத்தை நம்ம இலக்கண குறிப்பு வந்து இருபெயரொட்டு பண்புத்தொகைன்னு சொல்றோம். சரி, பனையாகிய மரம். மரம் வந்து ஒரு பொதுப்பெயர். மரம்ன்றது ஒரு பொதுப்பெயர். பனைன்றது ஒரு சிறப்பு பெயர். சரி, இப்ப ஆலமரம்னு சொல்றோம். ஆலமரம் சொல்றோம். மரம்ன்றது இந்த இடத்துல பொதுப்பெயர். ஆல்ன்றது அந்த மரத்தை ஸ்பெசிஃபிக்கா குறிக்கும் சிறப்பு பெயர். அப்ப ஒரு பொது பெயர் பின்னாடியும், சிறப்பு பெயர் முன்னாடியும் வந்து அந்த வார்த்தை அமைஞ்சுச்சுன்னா, அதுதான் நம்மளுக்கு இருபெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்றோம். சரியா? பனையாகிய மரம். மரம்ன்றது பொதுப்பெயர். பனைன்றது சிறப்பு பெயர். ஒரு எழுத்தில் பொதுப்பெயர் பின்னும், சிறப்பு பெயர் முன்னும் வந்து அமைந்தால் அதுதான் இருபெயரொட்டு பண்புத்தொகை. சரியா? பனைமரம் இருபெயரொட்டு பண்புத்தொகை.
மலர் விழி இலக்கண குறிப்பு தருக. உவமை தொகை. மலர் போன்ற விழி அப்படின்னு சொல்றோம். மலர் போன்ற விழி. இதுல இந்த போன்றன்ற உறுப்பு வந்து மலர் போன்ற விழி. இந்த போன்றன்ற உறுப்பு வந்து மறைஞ்சு வந்ததுனால இது வந்து உவமை தொகை. சரியா? மலர் போன்ற விழி. இந்த போன்றன்ற ஒரு உவம உவமை அ உறுப்பு போன்றன்ற உறுப்பு வந்து மறைஞ்சு வந்ததுனால அது உவமை தொகை. அதே மாரி ஆகியன்றது அந்த ஆகியன்ற உறுப்பு வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா, அத வந்து இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்றோம். சரியா? அந்த இருபெயரொட்டு பண்பு தொகையில ஒண்ணு ஆகிய மறைஞ்சு வரும். இன்னொன்னு பொதுப்பெயர் பின்னாடியும், சிறப்பு பெயர் முன்னாடியும் வந்து அதுதான் இருபெயரொட்டு பண்பு தொகை. சரியா? அடுத்து இரவு பகல், தாய், தந்தை. இரவும் பகலும் இரவும் பகலும், தாயும் தந்தையும். இந்த உம்முன்ற வார்த்தை வந்து மறைஞ்சு வந்திருக்கு. இங்க போன்றன்ற வார்த்தை வந்து மறைஞ்சு வந்ததுனால, இது வந்து உவமை தொகை. இந்த இடத்துல உம்முன்ற வார்த்தை வந்து மறைஞ்சு வந்ததுனால, இது வந்து உம்மை தொகை. இரவும் பகலும், தாயும் தந்தையும். அடுத்து சாலவும் நன்று. இலக்கண குறிப்பு தருக. உரிச்சொற்றொடர். சால, தவ, நனி, குரு. சால, தவ, நனி அப்படின்னு சொல்லிட்டு 3 வார்த்தை இருக்கும். அந்த சால, தவ, நனி வந்துட்டாலே அது வந்து உரிச்சொல் தொடர்ன்னு சொல்லிட்டு சொல்றோம். இது சாலவும் நன்று. இது வந்து சாலன்ற வார்த்தை வந்து வந்ததுனால, இது வந்து உரி சொல் தொடர். அதே மாரி தவன்ற ஏதாச்சும் வர வார்த்தை வந்துச்சும், அதே மாரி நனி, இப்ப நனின்ற ஒரு வார்த்தை வந்தாலும், இது வந்து உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்து நன்று நன்று இலக்கண குறிப்பு தருக. அடுக்கு தொடர். இப்ப அடுக்கு தொடர்னா 2 சொல்லு இருக்கு. அந்த 2 சொல்ல தனித்தனியா பிரிச்சாலும், அந்த ஒரு சொல் வந்து மீனிங் தரும். பொருள் வந்து தரும். 2 சொல்ல தனித்தனியா பிரிச்சாலும் ஒரு சொல் பொருள் தரும். அதுதான் அடுக்கு தொடர்ன்னு சொல்றோம். இரட்டை கிளவி அப்டின்னா 2 சொல்லு இருக்கு. அது 2 சொல்ல தனித்தனியா பிரிச்சாலும் ஒரு சொல் வந்து பொருள் தராது. தனித்தனியா பிரிச்சாலும் ஒரு சொல் பொருள் தராது. அது வந்து இரட்டை கிளவி. தனித்தனியா பிரிச்சாலும் ஒரு சொல் எடுத்தாலும் உங்களுக்கு பொருள் தரும். அதுதான் அடுக்கு தொடர். இந்த இடத்துல நன்று, நன்றுன்னு இருக்கு. ஸோ நன்று, நன்று 2ஆ பிரிச்சு ஒரு சொல்ல தனியா எடுத்து நீங்க நன்று அப்டி சொன்னாலும், இந்த நன்றுக்கு ஒரு மீனிங் வந்து வரும். அதுதான் அடுக்கு தொடர்ன்னு சொல்றோம். சரியா? அடுத்து நண்பா, படி இலக்கண குறிப்பு தருக. விழித்தொடர். இந்த மாரி நண்பா, படி இந்த மாரி வார்த்தை வந்தா அது வந்து விழித்தொடர்ன்னு சொல்றோம். சரியா? அடுத்து பெயரச்ச தொடர். எழுதிய பாடல். இப்ப பெயரச்ச தொடர். சரி, எழுதிய பாடல். பாடல்ன்றது இது வந்து இருக்கு. எச்சம்ன்றது என்ன சொன்னோமோ முடிவு பெறாத ஒரு இது சொல்லு தான் எச்சம். ஸோ எழுதியன்றது முடிவு பெறல. ஸோ பாடல்ன்றது ஒரு பெயர் ஒரு பெயர். அதாவது இந்த பாடல்ன்றது பெயர். இப்ப எழுதிய பாடல். அடுத்து வினையெச்ச தொடர்ன்றது பாடி முடித்தார். சரியா? வினை எச்சம். ஸோ பாடி முடித்தான். அடுத்து வினைமுற்று தொடர்ன்றது வென்றான் சோழன். ஸோ வென்றான் சோழன். வினைமுற்று அந்த வென்றான்றது முடிஞ்சுச்சு. அந்த பாஸ்ட் டென்ஸ். அந்த வினை வந்து முடிஞ்சுச்சு. வினைமுற்று. முற்று பெற்றுருச்சு. அது எழுவாய் தொடர். கார்குழலி படித்தால். எழுவாய் தொடர். சரியா? விழித்தொடர். புலவரே வருக. ஸோ நண்பா படின்னு பார்த்தோம்ல விழித்தொடர். நண்பா படி. அது வந்து விழித்தொடர். அது மாரி விழித்தொடர். புலவரே வருகின்றது விழித்தொடர். சரியா? ஊர்களும் சிறப்பு பெயர்களும். தூத்துக்குடிய நம்ம முத்து நகரம் சொல்றோம். சிவகாசிய குட்டி ஜப்பான் சொல்றோம். மதுரைய தூங்கா நகரம் சொல்றோம். திருவண்ணாமலை தீப நகரம் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்போ முத்து நகரம், தூத்துக்குடி, சிவகாசி குட்டி ஜப்பான், மதுரை தூங்கா நகரம், திருவண்ணாமலை தீப நகரம். அடுத்து விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகை. விகார புணர்ச்சி வந்து 3 வகைப்படும். சரியா? அடுத்து மட்பாண்டம், திரிதல் விகாரம். ஸோ மட்பாண்டம் இது வந்து நம்ம மண்பாண்டம்னு சொல்றோம். மண்ணால் செய்த பாண்டம். ஸோ இட்டு திரிஞ்சு இன்னு வந்து வருது. ஸோ அதனால இது திரிதல் விகாரம். சரி, இட்டு வந்து திரிஞ்சு இன்னு வந்து வருது. மாறுதுல்ல அதனால ஒரு திரிதல் விகாரம். அடுத்து மரவேர். ஸோ மரம் வேர் ஆக்சுவலா சொல்லுவோம். அது இத வந்து இம்மு கெட்றதுனால இது வந்து கெடுதல் விகாரம். சரியா? மரம் வேர் தான் சொல்லுவோம். இந்த இம்மு வந்து கெட்றதுனால மரவேர்ன்னு இது வந்து கெடுதல் விகாரம். சரியா? அடுத்து மணிமுடி வந்து இயல்பு புணர்ச்சி. ஸோ இயல்பா வந்து புணர்ச்சி அடையுது இந்த இடத்துல மணிமுடி. சரியா? கடைத்தெரு வந்து தோன்றல் விகாரம். ஸோ ஆக்சுவலா கடை, தெரு தான் சொல்லுவோம். இந்த இடத்துல இத்து வந்து புதுசா வருது. இத்து வந்து புதுசா வர்றதுனால கடை, தெரு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தோன்றல் விகாரம். சரியா? அப்புறம் திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம், இயல்பு புணர்ச்சி, தோன்றல் விகாரம். ஸோ விகார புணர்ச்சி வந்து 3 வகை சொல்றோம். அதுதான் இது. திரிதல் விகாரம் 1, கெடுதல் விகாரம் 1, தோன்றல் விகாரம் 1. சரியா? திரிதல் விகாரம்னா ஒரு வார்த்தைக்கு பதிலா இன்னொரு வார்த்தை வர்றது. கெடுதல் விகாரம் அப்டின்னா, அந்த ஒரு வார்த்தை வந்து கெட்டு வர்றது. சரியா? மரம் அப்டின்னா, மரவேர் தான் மரம் வேர் தான் சொல்லுவோம். அது இம்மு வந்து கெட்டு வருது. அதனால மரவேர்ன்னு சொல்றோம். அடுத்து அதே மாரி கடைத்தெரு அப்புறம் தோன்றல் விகாரம். ஒரு வார்த்தை வந்து புதுசா தோன்றுச்சுன்னா, அது தோன்றல் விகாரம்னு சொல்றோம். சரி, கடைத்தெரு இத்து வந்து இந்த இடத்துல புதுசா வந்து தோன்றுது. சரியா? அடுத்து மணிமொழி இயல்பு புணர்ச்சி. அவ்வளவுதான். அடுத்து செயகொண்டார். செயகொண்டார் முதற் குலோத்துங்க சோழனுடைய அவைகள புலவராக திகழ்ந்தார். உங்களுக்கு கேட்பாங்க. செயக்கொண்டார் யாருடைய அவைகள புலவராக திகழ்ந்தார் அப்படின்னா, முதற் குலோத்துங்க சோழனுடைய அவைகள புலவராக திகழ்ந்தவர் வந்து செயங்கொண்டார். சரியா? அடுத்து பரணிக்கோடு செயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் யாருன்னு கேட்கிறாங்க.
பலபட்டடை சொக்கநாத புலவர். பரணிக்கோர் செயக்கொண்டார் அப்படின்னு செயக்கொண்டார் புகழ்ந்தவர் யாருன்னா பலபட்டடை சொக்கநாதர் புலவர். சரியா? அடுத்து தமிழில் முதலில் எழுந்த பரணி நூல் கலிங்கத்து பரணி. சரியா? பரணி நூல் வந்து கலிங்கத்து பரணி. தமிழில் முதலில் எழுந்த பரணி நூல் கலிங்கத்து பரணி. அடுத்து தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். சரியா? தென் தமிழ் தெய்வ பரணி. அப்ப கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு புகழ்ந்தவர் யார்? ஒட்டக்கூத்தர். தென் தமிழ் தெய்வ பரணி. இப்படியும் கேட்கலாம். கலிங்கத்து பரணிக்கு இன்னொரு பெயர் தென் தமிழ் தெய்வ பரணி கேட்கலாம். அந்த கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று தெய்வ என்று புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர் சொல்றாங்க. சரியா? அடுத்து போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் தான் பரணி. அதுல ஒண்ணுதான் கலிங்கத்து பரணி. பரணி இலக்கியத்தில் முதலில் பாடப்பட்டது கலிங்கத்து பரணி. பரணினா என்னன்னா போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் தான் பரணின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து அந்த சந்தி பிழையை நீக்குதல்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதை செய்தது நான் அன்று. இந்த இடத்துல அன்று வருது அல்லேன்னு வரும். சரி, அதை செய்தது நான் அல்லேன் அப்படின்னு வரும். பானையை உடைத்தது கண்ணன் அல்ல அப்படின்னு வராது. அல்லன் அப்படின்னு வரும். சரியா? மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு வராது. அன்று அப்படின்னு வரும். சரியா? மலர் அன்று. ஏன்னா மலர்ன்றது ஒரு பொருள். அதனால அன்றுன்னு வரும் இந்த இடத்துல. சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம் அப்படின்னு சொல்றாங்க. சித்தர்கள் அப்படின்னு வந்துச்சு. அதனால இந்த இடத்துல அல்லர் அப்படின்னு வரும். சித்தர்கள் பன்மை. அதனால இந்த இடத்துல அல்லர். சரி, அல்லோம் அப்படின்னு வராது. ஓகேயா? அப்ப அன்று அப்படின்னா அல்லேன். அதை செய்தது நான் அல்லேன். இது நல்லா பார்த்துக்கணும். இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. அதே மாரி பானையை உடைத்தது கண்ணன் அல்ல வராது. அல்லன்னு வரும். ஸோ ப அ கண்ணன்றது ஒரு ஆண்பால். அதனால அல்லன் அப்படின்னு வரும். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. மல்லிகைன்றது ஒரு பொருள். பூ பூ வந்து ஒரு பொருள். மல்லிகை மலர்ன்றது ஒரு பொருள். அன்றுன்னு வரும் இந்த இடத்துல. சரியா? அதே மாரி சித்தர்கள் செயற்கை விரும்பியவர்கள் அல்லர்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வரும். சரியா? அடுத்து திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர். இது உங்களுக்கு தெரியும். சரி, திருமந்திரத்தை இயற்றியவர் யாரு? திருமூலர். திருமூலர் ஒரு சித்தர். அத நான் வச்சுக்கோங்க. திருமூலர் ஒரு சித்தர். சரியா? திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. திருமந்திரம் எத்தனை பாடல்கள் கொண்டது? அப்படின்னா 3000 பாடல்களை கொண்டது. தமிழ் 3000 என்ற பெயர் கொண்ட நூல் திருமந்திரம். தமிழ் 3000. தமிழ் தென்றல்ன்னு யார் கூப்பிட்டோம்? தமிழ் தென்றல்னா திருவிக்கான்னு கூப்பிட்டோம். சரியா? தமிழ் தென்றல் வந்து திருவிக்கா. அதே மாரி தமிழ் 3000 அப்படின்னா ஆமா, திருமந்திரம். அதனாலதான் அந்த திருமந்திரம் வந்து 3000 பாடல்களை கொண்டது. இப்ப நான் வச்சுக்கோங்க. சரி, லிங்க் தான் அது. சரி, திருமந்திரம்ன்றது 3000 பாடல்களை கொண்டதுனால தான் அத நம்ம என்ன சொல்றோம்? தமிழ் 3000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரியா? 12 திருமுறைகளுள் திருமந்திரம் எத்தனாவது திருமுறை அப்படின்னா 10ஆம் திருமுறை. சரியா? 10ஆம் திருமுறை. 12 திருமுறைகளுள் திருமந்திரம் திருமூலர் எழுதிய திருமந்திரம் வந்து 10ஆம் திருமுறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யாரு? அயோத்திதாசர் பண்டிதர். சரியா? தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாசர் பண்டிதர். அயோத்திதாசர் பண்டிதர் இயற்பெயர் வந்து காத்தவராயன். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அயோத்திதாசர்ன்றது அயோத்திதாசரோட பண்டிதரோட ஆசிரியர். அந்த ஆசிரியரோட கொண்ட பற்றுனால தம் பெயரை காத்தவராயன்ற பெயரை வந்து அவர் பெயர் மாத்திருப்பார். என்னன்னா அயோத்திதாசர் பண்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்து வச்சிருப்பார். சரியா? அடுத்து ஒரு பைசா தமிழன் என்ற இதழை தொடங்கிய ஆண்டு 1907. அயோத்திதாசர் பண்டிதர் வந்து ஒரு பைசா தமிழன் சொல்லிட்டு ஒரு இதழை வந்து தொடங்கியிருப்பாரு. அந்த இதழை தொடங்கிய ஆண்டு 1907ஆம் ஆண்டு. 1907 ஒரு பைசா தமிழன் தொடங்கியவர் அயோத்திதாசர் பண்டிதர். சரியா? திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாசர் பண்டிதர். எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1892ஆம் ஆண்டு திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாசர் பண்டிதர். அடுத்து பான்றது எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். பா வந்து 4 வகைப்படும். சரியா? தொடை 8 வகைப்படும். பா 4 வகைப்படும். தொடை 8 வகைப்படும். இது 2ம் அடிக்கடி கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பா வந்து 4 வகைப்படும் சொல்லுவோம்ல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பான்னு சொல்றோம். சரியா? பா வந்து 4 வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இந்த வெண்பா வந்து செப்பல் ஓசை. வெண்பா வந்து செப்பல் ஓசை உடையது. ஆசிரியப்பா அகவல் ஓசை. இங்கேயும் ஆ வருது, இங்கேயும் ஆ வருது. சரியா? கலிப்பா வந்து துள்ளல் இசை. களி நெறைய சாப்பிட்டா நீங்க வந்து துள்ளலா இருப்பீங்க. துள்ளல்னா டான்ஸ் ஆடிட்டே இருப்பீங்க. நல்லா என்ஜாயா இருப்பீங்க. சரி, என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப வெண்பா அப்படின்னா செப்பல் ஓசை. ஆசிரியப்பா அப்படின்னா அகவல் ஓசை. கலிப்பா அப்படின்னா துள்ளல் ஓசை. வஞ்சிப்பா அப்படின்னா தூங்கல் ஓசை. சரி, வஞ்சி அது திட்டிட்டே உங்கள தூங்க வைக்கிறான்னு ஆச்சும். திட்டிட்டே தூங்க வைக்கிறாங்க. அப்ப களி நெறைய சாப்பிட்டா நீங்க துள்ளலா இருப்பீங்க. வஞ்சி வஞ்சி அது திட்டுனா உங்கள திட்டுனா நீங்க என்ன பண்ணுவீங்க? தூங்கிருவீங்க. இல்லாட்டி நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது திட்டுறாங்க. உங்க அப்பா வந்து தூங்கிட்டு இருக்கும்போது திட்டுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா?
வெண்பா செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை, களிப்பா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. சரியா? அடுத்து திருப்பாவையை இயற்றியவர் யாருன்னு கேட்கிறாங்க. திருவெம்பாவையை இயற்றியவர் மாணிக்கவாசகர். சரியா? திருவெம்பாவை இயற்றியவர் மாணிக்கவாசகர். திருப்பாவை இயற்றியவர் ஆண்டாள். திருப்பாவை இயற்றியவர் ஆண்டாள். திருவெம்பாவை இயற்றியவர் மாணிக்கவாசகர். இந்த திருப்பாவை வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாசத்துல பெண்கள் வந்து அதிகாலையில எழுந்துச்சு பாடுறதுதான் திருப்பாவை. அதே மார்கழி மாசத்துல சரியா பாடுறதுதான் திருவெம்பாவை. இயற்றியவர் வந்து மாணிக்கவாசகர். அவ்வளவுதான். அடுத்து மேத்தா நூல்கள். மேத்தா நூல்கள் கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இந்த ஆகாயத்துக்கு அடுத்த வீடு நூல்கள் வந்து நூல் வந்து பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி பெற்ற விருது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மேத்தா. சரியா? கண்ணீர் பூக்கள், ஊர்வலம். சோழ நிலா, மகுட நிலா. நிலான்னு வருது நான் வச்சுக்கோங்க. மேத்தா நிலா நிலான்னு வருது. சோழ நிலா, மகுட நிலா, கண்ணீர் பூக்கள், ஊர்வலம். சரி, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு சாகித்ய அகாடமி பெற்ற விருது பெற்ற நூல். அடுத்து அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எதுன்னு கேட்கிறாங்க. இந்தியாவில் சாதிகளின் தோற்றம். இதுதான் அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல். இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். சரியா? ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? அம்பேத்கர். ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை. அடுத்து அம்பேத்கரின் பொன்மொழி எதுனா, நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை. சரி, இது வந்து அடிக்கடி கேட்பாங்க எக்ஸாம்ல, நல்லா நான் வச்சுக்கோங்க. அப்ப இந்த பொன்மொழியை கூறியவர் யாருன்னா அம்பேத்கர். சரியா? காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே கையெழுத்தான ஒப்பந்தம் வந்து பூனா ஒப்பந்தம். பூனா ஒப்பந்தம் தான் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே கையெழுத்தான ஒப்பந்தம். இந்த பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்திடப்பட்டதுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சரியா? எந்த ஆண்டு கையெழுத்திடப்பட்டது பூனா ஒப்பந்தம்? காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே நடந்த பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்திடப்பட்டது, எந்த தேதி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க நீங்க. அடுத்து சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் அம்பேத்கர். சரியா? இண்டிபெண்டன்ஸ் லேபர் பார்ட்டின்னு சொல்லுவோம். சுதந்திர தொழிலாளர் கட்சி. அடுத்து அம்பேத்கர் தொடங்கிய இதழ் எதுனா ஒடுக்கப்பட்ட பாரதம். சரி, அம்பேத்கர் தொடங்கிய இதழ் ஒடுக்கப்பட்ட பாரதம். சமாஜ் சமாத சங்கத்தை நிறுவியவர் ஆர் அம்பேத்கர். சமாஜ் சமாத சங்கம். சரியா? இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவர் அம்பேத்கர். இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. அதே மாதிரி இங்கிலாந்தில் நடந்த முதலாவது வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கருடன் கலந்து கொண்டவர் யாருன்னா இரட்டமணி ஸ்ரீனிவாசன். முதலாவது வட்டமேசை மாநாடு 1930 நடந்திருக்கும். முதலாவது வட்டமேசை மாநாட்டுல காந்தி வந்து கலந்துக்க மாட்டாரு. காங்கிரஸ்ல இருந்து யாருமே கலந்துக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல இருந்து கலந்துக்கிட்ட ஒரே ஆள் ரெட்டமணி ஸ்ரீனிவாசன் தான். அங்க வந்து முதல் வட்டமேசை மாநாட்டுல, இங்கிலாந்து நடந்த முதல் வட்டமேசை மாநாட்டுல அம்பேத்கர் கலந்துப்பாரு. அம்பேத்கருடன் கலந்துகிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரெட்டமணி ஸ்ரீனிவாசன். சரியா? சட்ட வரைவு குழுவின் தலைவர் அம்பேத்கர். இப்ப 2 பார்த்தோம். சட்ட வரைவு குழு ஒண்ணு, இன்னொன்னு இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவரும் அம்பேத்கர் தான். அடுத்து அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 1990ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. சரியா? அடுத்து இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே என்று பாடியவர் பாரதியார். சரி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். அடுத்து நிலம், நீர், வழி, விசும்போடு ஐந்தும் எனும் அடிகள் இடம்பெறும் தொல்காப்பியம். இது அடிக்கடி கேட்பாங்க. நிலம், நீர், வழி, விசும்போடு ஐந்தும் என்னும் அடிகள் இடம்பெறும் நூல் தொல்காப்பியம். சரியா? தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியர். நான் வச்சுக்கோங்க. தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்கள் 27. சரியா? தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்கள் 27. முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலம் 11ஆம் நூற்றாண்டு. 11ஆம் நூற்றாண்டு முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலம். கண்ணெழுத்து படுத்த எண்ணும் பல்பொதி என்னும் அடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். இந்த அடி வந்து நான் வச்சுக்கோங்க. இதுவே எல்லாமே புக்ல இருக்கிற அடி. அடுத்து தமிழ் எழுத்துக்களின் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் பெரியார். சரியா? தமிழ் எழுத்துக்களின் மிகப்பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீரமாமுனிவர். 20ஆம் நூற்றாண்டு 20th century அப்படின்னு சொல்லுவாங்க. 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் பெரியார் அவர்கள். ஈவேரா பெரியார் அவர்கள். சரியா? அடுத்து மொழி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். மொழி வந்து 3 வகைப்படும். தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் பக்தவத்சல பாரதி. இந்த நூலை வந்து பார்த்துக்கோங்க. தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் பக்தவத்சல பாரதி.
உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் ஜூலை 28. சரியா? இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியம். அது எல்லாமே புக்ல தமிழ் புக்ல இருக்கு. உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் ஜூலை 28. உலக ஈர நாள் பிப்ரவரி 12. உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16. உலக இயற்கை நாள் அக்டோபர் 3. உலக வளவிலங்கு நாள் அக்டோபர் 6. இளமையில் கல் என்பது இது வந்து நாள் வந்து நானா வச்சேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் ஜூலை 28. உலக ஈர நாள் பிப்ரவரி 2. உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16. உலக இயற்கை நாள் அக்டோபர் 3. உலக வனவிலங்கு நாள் வந்து அக்டோபர் 6. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இளமையில் கல் என்பது எவ்வகை தொடர்? இளமையில் கல் என்றது விளைவு தொடர். சரி, விளைவு தொடர். அடுத்து திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் திருவள்ளுவ மாலை. இது ஈஸி தான். திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் திருவள்ளுவர் மாலை. இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி வந்து கேட்பாங்க. ஈஸியான கொஸ்டின் தான் அது. ஈஸியா எழுதிடலாம் நீங்க. அடுத்து உடலின் உறுதி உடையவரை உலகில் இன்பம் உடையவராம் என்னும் பாடலை பாடியவர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகர். சரி, உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவர். உடல்ல வந்து உங்களுக்கு உறுதி உடையவரே அவர்தான் இந்த உலகத்துல வந்து இன்பம் உடையவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அடியை சொன்னவர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகர். சரியா? நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறுவது திருக்குறள். நோய் நாடி நோய் முதல் நாடி. அடுத்து குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்னு சொல்றாங்க. குமரகுருபரர். நம்ம பார்த்தோம். குமரகுருபரன்றது கந்தர் கலிவெண்பா, அதே மாதிரி முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், இது எல்லாமே பாடினது, எழுதினது, இந்த நூல்களை எழுதினது குமரகுருபரர். இந்த குமரகுருபரர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரியா? கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்னும் அடிகள் இடம்பெற்ற நாலடியார். எழுதியவர் வந்து ஔவையார். சரியா? கல்வி கரையில கற்பவர் நாள் சில. ஐநாவையின் முதல் பெண் தலைவராக பொறுப்பேற்றவர் விஜயலட்சுமி பண்டிட். ஐநாவையின் முதல் பெண் தலைவராக பொறுப்பேற்றவர் யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட். வேற்றுமை 8 வகைப்படும். வேற்றுமைன்றது 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4, 5, 6, 7, 8. சரி, அப்ப 8 வகைப்படும். முதல் வேற்றுமைக்கும் 9ஆம் வேற்றுமைக்கும் உங்களுக்கு இது இல்ல. சரியா? கணக்கு இல்ல. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. முதல் வேற்றுமை 9 வேற்றுமை இல்ல. இதுதான் கணக்கு. 2ஆம் வேற்றுமை ஐயாளுக்கும் இன்னது கண் அப்படின்னு சொல்றோம். சரி, இன்னது கண். இதுதான் வேற்றுமைகள். 8 வேற்றுமை வந்து மொத்தம் 8 வகைப்படும். அடுத்து வெய் என்னும் சொல்லின் பொருள் மூங்கில். இந்த வெய் அப்படின்னா மூங்கில்னு அர்த்தம். சரியா? அடுத்து வேலம் என்பது எதை குறிக்கிறது? யானை. வேலம் அப்படின்னா யானை. இந்த கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்பாங்க. வெய் அப்படின்னா மூங்கில், வேலம் அப்படின்னா யானை. சரியா? கலித்தொகையின் நெய்தற் களி பாடலை பாடியவர் நல்லந்துவனார். இந்த கலித்தொகையை வந்து கலித்தொகை தொகுத்தவர் யாருன்னா நல்லந்துவனார் தான். கலித்தொகையின் நெய்தற் களிப்பாடலை பாடியவரும் யாருன்னா நல்லந்துவனார் தான். சரியா? நல்லா நல்லா கலித்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா கலித்து அப்படின்னு ஞாபகம் வச்சோம். அப்ப கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். கலித்தொகையின் நெய்தற் களிப்பாடலை பாடியவரும் நல்லந்துவனார். சரியா? உறவினர் என்பதை குறிக்கும் சொல் எதுனா கிளை. உறவினர் அப்படின்னா கிளைன்னு அர்த்தம். நம்ம கொடுத்திருக்க மீனிங் ஃபுல்லா ரொம்ப அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கிற மீனிங். இதை மட்டும் படிச்சாலே பொருள். இதை மட்டும் படிச்சாலே நீங்க போதும். சரியா? தமிழ்நாட்டில் அகழ்வாய்வின் பொது முதுமக்கள் தாலி கிடைக்கப்பெற்ற இடம் எதுன்னு கேட்கிறான். அகழ்வாயின் போது முதுமக்கள் தாலி கிடைக்கப்பெற்ற இடம் ஆதிச்சநல்லூர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூர் தான் தமிழ்நாட்டில் அகழ்வாயின் போது முதுமக்கள் தாலி நிறைய கிடைச்சிருக்க இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூர். சரியா? தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம். இது நல்லா வச்சுக்கோங்க. இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பாணர். சரியா? ஆண்கள் வந்து பாணர் அப்படின்னு சொல்லுவோம். பெண்களை வந்து விரலியர் அப்படின்னு சொல்லுவோம். விரலியர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். இசைக்கருவிகள் வந்து 4 வகைப்படும். குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் என கூறும் என்பது தம் மக்கள் என கூறும் நூல் திருக்குறள். சரியா? நான் வச்சுக்கோ. இந்த அடி வந்து அடிக்கடி கேட்பாங்க. குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் என்ன கூறும் நூல் திருக்குறள். தகடூர் என்று இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா தர்மபுரி. தகடூர்ன்ற ஊர் வந்து இன்னைக்கு வந்து தர்மபுரி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. நல்லா நான் வச்சுக்கோ. ராமாயணத்தை வடமொழியில் இயற்றியவர் வால்மீகி. சரியா? ஆக்சுவலா கம்பர். அந்த இது தழுவிதான் கம்பர் வந்து ராமாயணம் இயற்றியிருப்பாரு. அததான் நம்ம கம்ப ராமாயணம் சொல்றோம் தமிழ்ல. இந்த ஃபர்ஸ்ட் ராமாயணத்தை வடமொழியில் இயற்றியவர் வால்மீகி. சரியா? சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. சேரர்களின் பூ வந்து பாத்தீங்கன்னா பனம்பூ. சரியா? வஞ்சி மாநகரம் என்று அழைக்கப்படுவது கரூர். அதனாலதான் அந்த
சேரன் தலைநகர் வஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி கரூர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, கரூர் அப்படின்னு சொல்லலாம். 2ல ஏதோ ஒண்ணு சொல்லலாம். அதனாலதான் நம்ம இத வந்து வஞ்சி மாநகரம், கரூர வந்து வஞ்சி மாநகரம்னு சொல்றோம். சரியா? கரி என்னும் சொல்லின் பொருள் யானை. வேலம் அப்படின்னு சொல்லி யானைன்னு பார்த்தோம். வேலம் அப்படின்னா யானைன்னு பார்த்தோம். அதே மாரி கரி அப்படின்னா யானை. சரியா? கலிங்கத்து பரணி நூலின் ஆசிரியர் யாருன்னா சேயகொண்டார். சரி, கலிங்கத்து பரணி நூலின் ஆசிரியர் சேயகொண்டார். சேயகொண்டார் பிறந்த ஊர் தீப்பங்குடி. என்னன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேயகொண்டார் பிறந்த ஊர் வந்து தீப்பங்குடி. சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் எம்.ஜி. ராமச்சந்திரன். சரியா? எம்.ஜி.ஆர். உண்ணுவதற்கு அரிய நெல்லிக்கனியை ஔவையாருக்கு அளித்தவர் அதியமான். வல்லினம் மிகும் இடங்கள் யாவை அப்படின்னா உவமை தொகை, உருவகம், திசைப்பெயர்கள். இந்த 3 இடத்துல வல்லினம் வந்து மிகும். இந்த இந்த 3 இடத்துல வல்லினம் மிகாது. வினைத்தொகை, உம்மைத்தொகை, பெயரெச்சம். வினைத்தொகை, உம்மைத்தொகை, பெயரெச்சத்துல வல்லினம் மிகாது. உவமைத்தொகை, உருவகம், திசைப்பெயர்கள்ல வல்லினம் வந்து மிகும். சரியா? ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் தேவன் என்றும் என்னும் அடிகள் இடம்பெற்றும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா திருமந்திரம். திருமந்திரத்தை எழுதினவரு திருமூலர். திருமூலர். அந்த திருமந்திரத்துல தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டு அந்த அடி வந்து இடம்பெற்றோம். சரியா? சித்தர்கள் மொத்தம் 18 பேர். நாயன்மார்கள் மொத்தம் 63 பேர். ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர். சித்தர்கள் மொத்தம் 18 பேர். அந்த சித்தர்கள் ஒருத்தர் தான் யாருன்னா திருமூலர். சரியா? திருமந்திரத்தில் உள்ள பாடல்கள் மொத்தம் 3000. 3000. அதனாலதான் நம்ம இதை வந்து தமிழ் 3000 சொல்றோம். தமிழ் 3000 என்று சொல்லப்படும் நூல் வந்து திருமந்திரம். சரியா? அடுத்து தந்தை பெரியாருக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் அயோத்திதாசர் பண்டிதர். அயோத்திதாசர் பண்டிதர் தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தந்தை பெரியாருக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? அயோத்திதாசர் பண்டிதர். இவர் தான் 1907ல ஒரு பைசா தமிழன் சொல்லிட்டு ஒரு இதழ வந்து வெளியிட்டிருப்பாரு. ஒரு பைசா தமிழன். சரியா? இவரு சாக்கிய பௌத்த சங்கம் சொல்லிட்டு ஒரு சங்கத்தை வந்து நிறுவியிருப்பாரு. அதே மாதிரி திராவிட மகாஜன சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கத்தை வந்து நிறுவியிருப்பாரு. திராவிட மகாஜன சங்கம். சரியா? அயோத்திதாசர் பண்டிதர் பிறந்த வருடம் 1845. 1845. அயோத்திதாசர் சித்த மருத்துவம் பயின்றார். இது ரொம்ப முக்கியம். அயோத்திதாசர் வந்து எந்த மருத்துவத்தில் வந்து பயின்றார் அப்படின்னா சித்த மருத்துவம் பயின்றார். சரியா? அடுத்து சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் புதுமை பித்தன். புதுமை பித்தன் தான் சிறுகதை மன்னன். சரியா? சிறுகதையில் சிறுகதைகளில் புது புது உத்திகளை கையாண்டவர் என்று போற்றப்படுபவர் புதுமை பித்தன். புது புது உத்திகளை கையாண்டவர் யார்? புதுமை பித்தன் தான். இகல் என்னும் சொல்லின் பொருள் பகை. இகல் அப்படின்னா பகைன்னு அர்த்தம். அம்பேத்கர் பிறந்த ஆண்டு 1891. சரியா? அம்பேத்கரின் இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி. பீமாராவ் ராம்ஜி. அம்பேத்கரின் ஆசிரியர் மகாதேவ் அம்பேத்கர். சரியா? மகாதேவ் அம்பேத்கர். புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகத்தை எழுதியவர் அம்பேத்கர். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் தான். அடுத்து தாயுமானவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு, வேதாரண்யம். சரி, வேதாரண்யம். வேதாரண்யத்துல உள்ள திருமறைக்காடு. தாயுமானவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டத்துல நாகப்பட்டினம் மாவட்டத்துல திருமறைக்காடு. வேதாரண்யம். சரியா? அடுத்து திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவூல அலுவலராக பணிபுரிந்தவர் தாயுமானவர். அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டி தாயுமானவர் யாரிடம் கருவூல அலுவலராக பணிபுரிந்தார் அப்படின்னா திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தாயுமானவர் கருவூல அலுவலராக பணிபுரிந்தார் சொல்லணும். சரியா? இப்படி வேணா கேட்கலாம் கொஸ்டின். அடுத்து தாயுமானவரின் காலம் பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு. தாயுமானவர் காலம் 18ஆம் நூற்றாண்டு. தாயுமானவர் நினைவு இல்லம் எங்க உள்ளது? லட்சுமிபுரம், ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்துல உள்ள லட்சுமிபுரம் அப்படின்னு சொல்ற ஊர்ல தான் தாயுமானவர் நினைவு இல்லம் வந்து இருக்கு. தாயுமானவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருமறைக்காடு, வேதாரண்யம், நாகப்பட்டினம் மாவட்டம். அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய நினைவு இல்லம் எங்க இருக்கு? ராமநாதபுரம் மாவட்டத்துல லட்சுமிபுரத்துல வந்து இருக்கு. சரியா? வள்ளுவரை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று புகழ்ந்தவர் பாரதிதாசன். வள்ளுவரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். பாரதியார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாரு. அது என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லணும். சரியா? இந்த வள்ளுவரை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே சொன்னது பாரதிதாசன். இதே மாதிரி வள்ளுவர் வந்து பாரதியார் புகழ்ந்திருப்பாரு. அது என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அடுத்து திருக்குறளை லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். சரியா? லத்தீனில் மொழிபெயர்த்த வீரமாமுனிவர். அதே மாதிரி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. லத்தீன்ல மொழிபெயர்த்தவர் வந்து வீரமாமுனிவர் திருக்குறளை. அதே மாதிரி திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க தெரிஞ்சா வந்து சொல்லுங்க. சரியா? வீரமாமுனிவர் பிறந்த நாடு இத்தாலி. சரி, இத்தாலி. இதுவும் இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்பாங்க. வீரமாமுனிவர் பிறந்த நாள் இத்தாலி. வீரமாமுனிவர் இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டான்டின் ஜோசப் பிஸ்கி. சரி, கான்ஸ்டான்டின் ஜோசப் பிஸ்கி தான் வீரமாமுனிவரின் இயற்பெயர். அடுத்து தமிழ் மொழி பற்றினால் வீரமாமுனிவர் தன் பெயரை எவ்வாறு சூட்டிக் கொண்டார்? தைரியநாதர்.
இதுவுமே அடிக்கடி கேட்பாங்க. தமிழ் மொழி பற்றினால் வீரமாமுனிவர் தன் பெயரை தைரியநாதர் என்று சூட்டிக் கொண்டார். சரியா? தமிழில் முதல் முதலாக சதுரகதாதி என்னும் அகரி முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். தமிழில் முதல் முதலாக சதுரகரா சதுரகராதி 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 சொல்லுவோம் என்ற அகரி முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனி. சரியா? தேம்பாவணியின் ஆசிரியர் வீரமாமுனிவர். இது இந்த நூல் அடிக்கடி கேட்பாங்க. வீரமாமுனிவர் எழுதிய நூல் தேம்பாவணி. வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள் என்ன? தொன்னூல் விளக்கம், களம்பகம், அம்மானை, பரமார்த்த குருகதை. சரியா? 4. தொன்னூல் விளக்கம் 1, களம்பகம் 2, அம்மானை 3, பரமார்த்த குரு 4. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழாரம் சூட்டியவர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்கள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழாரம் சூட்டியவர் ராபி சேதுப்பிள்ளை. இது அடிக்கடி கேட்பாங்க. நான் வச்சுக்கோம். சரியா? ஜியு போப் என்பது ஜார்ஜ் யூக்ளோ போப். ஜார்ஜ் யூக்ளோ போப். ஜியு போப் பிறந்த நாடு பிரான்ஸ். சரி, வீரமாமுனிவர் பிறந்த நாடு இத்தாலி. ஏன்னா சிலபஸ்ல ஜியு போப் பத்தியும் வீரமாமுனிவர் பத்தி தான் இருக்கும். சரியா? ஜியு போப்பும் வீரமாமுனிவர் பத்தியும் சிலபஸ்ல இருக்கும். ஜியு போப் பிறந்த நாடு இத்தாலி. ஜியு போப் பிறந்த நாடு பிரான்ஸ். வீரமாமுனிவர் பிறந்த நாடு இத்தாலி. பிறந்த நாடு இத்தாலி. சரியா? இது 2 நான் வச்சுக்கோம். அடிக்கடி கேட்பான். அடுத்து ஜியு போப் பிறந்த வருடம் 1820. அதே மாதிரி வீரமாமுனிவர் பிறந்த வருடம் பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, வீரமாமுனிவர் பிறந்த வருடம் என்னன்னு சொல்லுங்க. ஜியு போப் பிறந்த வருடம் 1820. அடுத்து திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஜியு போப் வெளியிட்ட ஆண்டு 1886. சரியா? ஜியு போப் தான் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு. வெளியிட்ட ஆண்டு 1886. அடுத்து ஜியு போப்பின் நூல்கள் எதுனா புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன். 3 நூல் இருக்கு. புறப்பொருள், வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன். சரியா? திருவருட்பயன். தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் ஜியு போப். நான் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து தமிழ் மாணவன் என்று தன்னை அறிவித்துக் கொண்டவர் ஜியு போப். சரியா? தமிழ் மாணவன். அதனாலதான் தனது கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எழுத வேண்டும் சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பார். பாரதியாரால் சுப்புரத்தினம் ஒரு கவி என்று தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டவர் பாரதிதாசன். சரியா? பாரதியார் இவரை எப்படி அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு அப்படின்னா சுப்புரத்தினம் ஒரு கவி அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு இந்த உலகத்துக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அப்போ செய்து வைக்கப்பட்டவர் பாரதிதாசன். சரியா? அடுத்து தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழிங்கள் உயிருக்கு நேர் இருட்டறையில் உள்ளதடா உலகம் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேறொரு சாய்ப்போம். இது எல்லாமே சொன்னது யாருன்னா பாரதிதாசன். சரியா? இது இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் எது வேணா கேட்கலாம். அதுல இந்த இருட்டறையில் உள்ளதடா உலகம் அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேறொரு சாய்ப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட் அடிக்கடி டிஎன்பிசில கேட்பாங்க. மூணுமே அடிக்கடி கேட்பாங்க. எல்லாமே சொன்னது பாரதிதாசன். சரியா? அடுத்து விலங்கு பறவை இனங்களின் ஒளிமரபு. ஆந்தை அலரும், குதிரை கனைக்கும், நரி ஊளையிடும். சரியா? கழுதை கத்தும், குயில் கூவும், புலி உருமும், காக்கை கரையும், கோழி கொக்கரிக்கும். பார்த்துக்கோங்க. மயில் அகவும், கிளி கொஞ்சும் அல்லது பேசும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும். சரியா? அதே மாதிரி செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம். ஆலங்காடுன்னு சொல்லுவோம். சவுக்கு தோப்பு, தென்னந்தோப்பு, கம்பங்கொல்லை, சோளக்கொல்லை, தேயிலை தோட்டம், பனந்தோப்பு, பலாத்தோப்பு, பூந்தோட்டம் சொல்லுவோம். அதே மாதிரி பொருள்களின் தொகுப்பு. ஆட்டு மந்தை, கற்குவியல், சாவி குத்து. சரியா? இது எல்லாமே அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கிறது. திராட்சை குலை, வேலங்காடு, பசுநிலை, மாட்டு மந்தை, யானை கூட்டம், வைக்கோற் போர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பொருளுக்கேற்ற வினை மரபு. சோறு உண். இது ஏற்கனவே பார்த்தோம். திருப்பி பார்த்துக்கோங்க. சோறு உண், நீர் குடி, பால் பருகு, பழம் தின். அதாவது பழம் உண் அப்படின்னு சொல்ல மாட்டோம். பழம் தின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சோறு தின் அப்படின்னு சொல்ல மாட்டோம். சோறு உண் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பாட்டு பாடு, கவிதை இயற்று, கோலம் இடு, தயிர் கடை. தயிர் கடைன்னு சொல்லுவோம். விளக்கை ஏற்று, தீ மூட்டு அப்படின்னு சொல்லுவோம். படம் வரை, கூரை வெய். சரியா? கூரை வெய். இந்த கூரை வெய்ன்றது அடிக்கடி கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சில. சரியா? அடுத்து இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் எழுதியவர் சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள். சிவக சிந்தாமணி எழுதியவர் திருத்தக்க தேவர். கம்பராமாயணத்தை எழுதியவர் கம்பர். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். சரியா? ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி. கம்பராமாயணத்தை எழுதியவர் கம்பர். திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர். சிவக சிந்தாமணி, திருத்தக்க தேவர், சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள். சரியா? மணிமேகலை யாருன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மணிமேகலை எழுதியவர் ஆசிரியர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? அடுத்து
இது பிழை, இது சரி. இது வந்து அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஓர் மாவட்டம் சொல்ல மாட்டோம். ஒரு மாவட்டம் சொல்லுவோம். சரி, அதே மாரி ஒரு அமைச்சர் சொல்ல மாட்டோம். ஓர் அமைச்சர் சொல்லுவோம். அவரது மகனோடு சொல்ல மாட்டோம். அவருடைய மகனோடு சொல்லுவோம். மேற்கொண்டார் சொல்ல மாட்டோம். மேற்கொண்டார். இக்கு வராது இந்த இடத்துல. இரு பக்கத்துல இக்கு வராது. எப்பயுமே இக்கு இந்த மாரி பக்கத்துல வராது. மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லுவோம். மேற்கு இக்கு வராது. சரியா? அந்த சுற்றுலா சொல்லுவோம். இங்க இருந்து இச்சு வரும். சரியா? கண்டதை கூறவே, கண்டதனை கூறவே, கண்டதை வராது. கண்டதனை கூறவே, கண்டதனை பார்த்ததை நீ சொல்லுன்னு சொல்லும். பார்த்ததை நீ என்ன பார்த்தாயோ அத சொல்லு. கண்டதனை கூறவே. அவர்தான் வராது. அவர் தாம் வரும். சரியா? தான் இன்னும் வராது. எம்மு வரும் இந்த இடத்துல. சரியா? பாருங்க, இது எல்லாமே இதுல இந்த இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஓர் மாவட்டம், ஓர் அமைச்சர்கள் அது வந்து அடிக்கடி கேட்பாங்க. சரி, ஓர் மாவட்டம் வருது. ஒரு மாவட்டம் வரும். ஒரு அமைச்சர் வரமாட்டாங்க. ஓர் அமைச்சர் வரும். சரியா? சோ அதே மாரி அவர்தான் இல்ல அமர்தாம். இது எல்லாமே அடிக்கடி கேட்கிறது எக்ஸாம்ல. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஃபிளாஷ் நியூஸ் அப்படின்னா சிறப்பு செய்தி. இதுல ஃபிளாஷ் நியூஸ் சிறப்பு செய்தி. எடிட்டோரியல் அப்படின்னா தலையங்கம். சோ இது 2மே அடிக்கடி கேட்பாங்க எக்ஸாம்ல. எடிட்டோரியல் அப்படின்னா தலையங்கம். அடுத்து வேலு நாச்சியாரை மணந்து கொண்டவர் யாருன்னா சிவகங்கை மன்னர் முத்துவடுகனார். சரியா? நீலன் சிலையை அகற்றும் போராட்டத்தில் தமது 9 வயது மகனை ஈடுபடுத்தியவர் யாருன்னா கடலூர் அஞ்சலை அம்மாள். இப்ப கடலூர் அஞ்சலை அம்மாள். தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகள் யாரை அழைத்தார் அப்படின்னா கடலூர் அஞ்சலை அம்மாள். சரியா? இது வந்து கடலூர் அஞ்சலை அம்மாள். நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் தனது 9 வயது மகளை ஈடுபடுத்தியவர் கடலூர் அஞ்சனை அம்மாள். இதுக்கடுத்து காந்தி வந்து பாத்தீங்கன்னா, இந்த கடலூர் அஞ்சனை மகளுக்கு வந்து ஒரு பெயர் வந்து சூட்டியிருப்பார். அது என்ன பெயர்ன்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, என்ன பேருன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சரியா? காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு காந்தியடிகளால் செல்லமாக அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். சரியா? நான் கண்ட பாரதம் நூலின் ஆசிரியர் அம்புஜத்தம்மாள். நான் கண்ட பாரதம். அடுத்து அம்புஜத்தம்மாள் பத்மஸ்ரீ விருது பெற்ற ஆண்டு பாத்தீங்கன்னா 1964 பத்மஸ்ரீ விருது பெற்ற ஆண்டு. கலகல இலக்கண குறிப்பு வரைக. இரட்டை கிளவி. கலகல அப்படின்னா இரட்டை கிளவி. ஏன்னா இரட்டை கிளவின்னு என்ன சொன்னோம்? 2 சொல்ல 2 தனித்தனியா பிரிச்சா அந்த ஒரு சொல்ல தனியா எடுத்தாலும் பொருள் வந்து தராது. அடுக்கு தொடர் அப்படின்னா 2 சொல்லு இருக்கு. அந்த 2 சொல்லு தனியா பிரிச்சு ஒரு சொல்ல வெளிய எடுத்தாலும் பொருள் வந்து தரும். கல அப்படின்னு ஒரு பொருள் வந்து தராது. கல அப்படின்னு சொல்லுக்கு ஒரு பொருள் வந்து இல்ல. அதனால இது வந்து இரட்டை கிளவி. சரியா? தனது 30ஆம் வயதில் தமிழகம் வந்து தமிழ் பயின்று காப்பியம் படைத்தவர் யாருன்னா வீரமாமுனிவர். சரியா? அடுத்து தேம்பாவணியின் தலைவர் யாருன்னா பெருமானின் வளர்ப்பு தந்தை சூசையப்பர். இந்த பெருமானின் வளர்ப்பு தந்தையான சூசையப்பர் தான் தேம்பாவணியின் தலைவர் அப்படின்னு சொல்லி. சரியா? கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படுவது தேம்பாவணி. கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் எதுனா தேம்பாவணி. இது எழுதுனதுதான் வீரமாமுனிவர். சரியா? தேம்பாவணி என்றால் வாடாத மாலை என்று பொருள். தேம்பாவணி அப்படின்னா வாடாத மாலை. தேம்பாவணியில் மொத்தம் 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல்கள் வந்து இருக்கு. சரியா? 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல்கள். அப்படியே வரிசையா வரும். 3, 36, 36, 15 எக்ஸ்ட்ரா 15 மட்டும் இந்த இடத்துல வரும். சரியா? 3615 பாடல்களை உடையது. 3 காண்டங்களை உடையது. 36 படலங்களை உடையது. தேம்பாவணி. தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யாருன்னா பாரதிதாஸ். சரியா? தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன். முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. துரைராசு. இதை வந்து நான் அடிக்கடி கேட்பாங்க. முடியரசன் இயற்பெயர் துரைராசு. அரசன் ராசு. அரசன் அப்படின்னா யாரு? அரசன் அப்படின்னா ராசான்னு அர்த்தம். ராசா. சரி, அரசன் அப்படின்னா ராசா. துரைராசு, முடியரசன், துரைராசு. அவ்வளவுதான். முடியரசன் எழுதிய நூல்கள் என்னன்னா பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம். சரி, பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம். முடியரசன் அரசன் எப்பயுமே வீரமா தான் இருப்பாரு. வீரத்தோட இருப்பவர் தான் அரசன் சொல்லுவாங்க. வீரகாவியம், காவியம், காவிய பாவை. சரி, ஓகே. காவியம், வீரகாவியம், காவிய பாவை, பூங்கொடி. சோ அந்த அரசர் இருக்கிற கோட்டையில எப்பயுமே கொடி வந்து தங்கும்ல. கொடி பறக்கும் மேல. அரசர் இருக்கிற கோட்டையில கொடி பறக்கும். சோ அந்த அரசர் வந்து எப்பயும் வீரமா இருப்பாரு. சோ அவர் வந்து வீர காவியம், காவிய பாவை. காவியம், காவிய, கொடி. முடியரசன் அரசன் கோட்டையில கொடி பறக்கும். சரியா? குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டத்தை பெற்றவர் முடியரசன். குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு அப்படின்னு சொல்ல. அப்ப இப்படியும் கேட்கலாம் உங்களுக்கு. முடியரசனுக்கு குன்றக்குடி அடிகளார் என்ன பட்டம் வழங்கினார்? கவியரசு. கவியரசு என்ற பட்டத்தை வழங்கினார். இல்லாட்டி இப்படியும் கேட்கலாம். குன்றக்குடி அடிகளார் கவியரசு என்ற பட்டத்தை யாருக்கு வழங்கினார்? முடியரசனுக்கு வழங்கினார். இல்லாட்டி இப்படி கேட்கலாம். முடியரசனுக்கு
கவி கவியரசு என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? குன்றக்குடி அடிகளார். 3 விதமா அந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம் உங்களுக்கு. சரி, எப்படி வேணா கேட்கலாம். நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து முடியரசனின் எந்த காவியம் தமிழக அரசு விருதை பெற்றது அப்படின்னா பூங்கொடி. பூங்கொடி அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, பூங்கொடி அரசரோட கோட்டையில வந்து கொடி பறக்கும். அப்ப முடியரசன் அப்படின்னா அரசனோட கோட்டையில கொடி பறக்கும். அந்த பூங்கொடின்ற நூலுக்கு தான் தமிழக அரசு வந்து பரிசு வந்து வழங்கியது. சரியா? பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர் முடியரசன். பாரதிதாசனின் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர் யாருன்னா முடியரசன். நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழின் தொன்மையை உலகறியச் செய்தவர் கால்டுவெல். இது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒவ்வொரு கொஸ்டின். உங்களுக்கு கேட்பாங்க. தமிழின் தொன்மையை உலகறியச் செய்தவர் யாருன்னா கால்டுவெல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலிங்கர். தமிழை தலைக்கச் செய்த செம்மல் மறைமலை அடிகள். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவாணர். அப்ப இதிலேயே 4 கொஸ்டின் இருக்கு உங்களுக்கு. சரியா? தமிழின் தொன்மையை உலகறியச் செய்தவர் கால்டுவெல். இது ஒரு கொஸ்டின். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். இது 2வது கொஸ்டின். தமிழை தலைக்கச் செய்த செம்மல் மறைமலை அடிகள். இது 3வது கொஸ்டின். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவாணர். இது 4வது கொஸ்டின். சரியா? இப்ப இதிலேயே 4 கொஸ்டின் உங்களுக்கு வந்துருது. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இது வந்து வந்துரும். சரியா? அடுத்து இந்த எழுத்து வந்து மேட்சிவ் ஃபாலோயிங் பார்த்துக்கோங்க. க அப்படின்னா 1ன்னு அர்த்தம். உ அப்படின்னா 2, உ அப்படின்னா 17, ஓ அப்படின்னா 5, உ 0 அப்படின்னா 10. இது வந்து மேட்சிவ் ஃபாலோயிங்ல அடிக்கடி கேட்பாங்க உங்களுக்கு. சரியா? அடுத்து செந்தமிழ் செல்வர் என செந்தமிழ் செல்வர், மொழி ஞாயிறு, அதே மாரி தமிழ் பெருங்காவலர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பெருங்காவலர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்கிறாங்க. சரி, தேவநேய பாவாணர். செந்தமிழ் செல்வர், மொழி ஞாயிறு, செந்தமிழ் ஞாயிறு, ஞாயிறு. மொழி ஞாயிறு, செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர், செந்தமிழ் செல்வர் எல்லாம் அழைக்கப்பட்டவர் தேவநேய. மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் சொல்லுவாங்களோ அவர்தான் அவரு. மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். சரியா? அடுத்து தமிழை வடமொழி வல்லாண்மையினின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவாணர். சரியா? தமிழை வடமொழி வல்லாண்மையினின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யாருன்னா மொழிஞாயிறு தேவநேய பாவாணர். குமரகுருபரர் இறைவனது திருவடி அடைந்த இடம் காசி. இதை நல்லா பார்த்துக்கோங்க. குமரகுருபரர் இறைவனது திருவடி அடைந்த இடம் எதுனா காசி. சரி, வாரணாசி சொல்லுவோம்ல, காசி. அவ்வளவுதான். இதுதான் 8th புக்ல உள்ள முக்கியமான கொஸ்டின். இது படிச்சாலே உங்களுக்கு 8ஆம் புத்தகம். இதுல வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு ஓல்டு பிளஸ் நியூ 2மே கவர் ஆயிருக்கு. சரியா? ஓல்டு பிளஸ் நியூ கவர் ஆயிருக்கு. ஓல்டு புக்கும் கவர் ஆயிருக்கு, நியூ புக்கும் கவர் ஆயிருக்கு. அதனால இந்த 173 கொஸ்டினை படிச்சாலே உங்களுக்கு 8th புக் ஃபுல்லா முடிஞ்சிடும். இதுல இருந்து கொஸ்டின் வெளியே வர சான்ஸே இல்லை. அதனால இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிவில் ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.